ஹச்சிராஜாவுடைய இன்னொரு சகோதரியான மீனாட்சியுடைய மகன் தசரத அவன் வந்து நில மோசடி வழக்குல வந்து இங்க பிரச்சனை பண்றான். அதையும் ஹச்சிராஜா தான் காப்பாத்துறான் தன்னுடைய வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் வச்சு. ஓ, அதுலயும் தசரதன் கைதா? ஆமா, கைது. அதையும் தாண்டி ஹச்சிராஜாவினுடைய மூத்த மருமகன், அவன் பேர் என்னன்னா சூரிய நாராயண, அவன் பண்ண வேலையை கேட்டீங்கன்னா நீங்க என்ன வந்து பயங்கர ஷாக் ஆவீங்க. இவனுக்கு ஏன் வந்து சாமியை காப்பாத்தணும், கோயிலை காப்பாத்தணும், சொத்துக்களை காப்பாத்தணும், இந்த கோவில் சொத்துக்களை எங்கள்கிட்ட கொடுங்கடா, இந்து சமய அறநிலைத்துறையெல்லாம் இருக்கக்கூடாதுடா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்டா அப்படின்னு இவன் ஏன் சொல்றான் அப்படின்னா, சேலத்துல வந்து ஸ்ரீ சாரதா கல்வி நிறுவனம் இருக்கு, அதற்கு இன்னொரு கிளை வந்துங்க காரைக்குடி பக்கத்துலயும் இருக்கு. இதுக்கு வந்து யாரு ட்ரஸ்டி, இதுக்கு வந்து யார் ஹெட், இதுக்கு யார் மடாதிபதினா சுவாமிஜி ஆத்மானந்தா தான் இதுக்கு வந்துங்க ஹெட். இந்த ஆத்மானந்தா வந்து இந்த வந்து ட்ரஸ்டுக்கெல்லாம் ஒரு 5 பேர் கொண்ட வந்து குழு வச்சிருக்காரு. இந்த ஹச்சிராஜாவுடைய மூத்த மருமகன் இருக்கான்ல சூரிய நாராயண, இவனுங்க வந்து அந்த சாமியை எதிர்த்து இவங்களுக்கு தேவைப்பட்ட, அதாவது தங்களுக்கு ஆதரவானவங்களை வந்து ட்ரஸ்டியா வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாமியை எதுக்காக வைக்கணும்? ஏன்னா அப்பதானே நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து கணக்குகளுக்கு பாத்துக்க முடியும், சொத்துக்களை விற்க முடியும், வாங்க முடியும், கையாடல் பண்ண முடியும், ட்ரஸ்ட் பணத்தை எடுக்க முடியும்ல. அதுக்கு அந்த வந்து சாமியாரை கேட்டு அடிக்கிறானுங்க. அந்த சாமியார் வந்து அடி தாங்க முடியாம ஓடி வந்து ஸ்டேஷன்ல, அதாவது சோமநாதபுரம் காவல் நிலையத்துல போயிட்டு வந்து புகார் தராரு. இந்த மாதிரி ஹச்சிராஜா மருமகெல்லாம் சேர்ந்து என்னைய போட்டு அடிக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ட்ரஸ்ட்டை வந்து அதாவது கையகப்படுத்துற நோக்கத்துல செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதன் சார்ந்து பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து ஹச்சிராஜா கிட்ட போன் பண்ணி கேள்வி கேட்டா, செய்தியாளர், ஆமா, அதை கேட்டா ஹச்சிராஜா வந்துட்டு அப்படி வந்து இந்து விரோதமா ஒரு விஷயம் இருந்தா நாங்க ஏன் கேட்க கூடாது, இவன் இல்ல செய்யலனே சொல்லல, இவன் மருமக செய்யலனே சொல்லல, அந்த காலேஜ்ல இந்து விரோதமா நடக்குது அதனால இவங்க காப்பாத்த போறாங்க அப்படின்னு சொல்றான். ஏன் நாங்க கேட்க கூடாது, அதுல என்ன தப்பு இருக்கு? இவன் ஒரு இது வச்சிருக்காங்க, கோவில் பாதுகாப்பு இயக்கம்னு வச்சிருக்கான். அதை வச்சு என்ன சொல்லுவானா, அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் நம்ம கோவில் சொத்துக்களை வந்து கொள்ளையடிக்குதுன்னு சொல்லுவான். ஆனா அதுக்குதான் வந்து கோயில கொடுத்துரு, கோவில எங்கள்கிட்ட கொடுத்துரு, நாங்க பாத்துக்கிறோம், ஏன்னா நாங்க பாத்துக்கிறோம்னா முழுவதும் எங்களுக்கு வந்துரும். இப்படி நீங்க வந்துங்க கோவில் சொத்து மட்டும் இல்ல, அப்பாவி சாமானிய மக்களோட சொத்துக்களை வந்து இங்க கையகப்படுத்துறது, அதுல கேட்டாக்க இது நீங்க எல்லாம் இந்து விரோதிங்க வேண்டியது. இந்த பக்கத்து அப்பாவி பெண்ணை வந்து நம்ப வச்சு அந்த பொண்ணை செக்ஸுக்காக பயன்படுத்திக்கிட்டு கடைசி நேரத்துல வந்து கழட்டி விடுறது, அதை கேட்க போனா அந்த வந்து பொண்ணை போட்டு அடிக்கிறது. ஆனா இதெல்லாம் செஞ்சுட்டு மத்தவங்களை கேள்வி கேட்பான் யாரு, இந்த இவன் ஹச்சிராஜா, நீங்களாம் இந்து விரோதிகள், நீங்களாம் இந்து பெண்களை வந்து கேவலப்படுத்துறீங்க, இழிவுபடுத்துறீங்க, இந்து பெண்களை வந்து இழிவுபடுத்துறது இவனும் என் குடும்பம் தான், நீங்கெல்லாம் வந்து கோவில் சொத்துக்களை வந்து கொள்ளையடிப்பீங்க திமுகவை பார்த்து, ஆனா கோவில் சொத்துக்களை உண்மையாலுமே யாரா கொள்ளையடிக்கிறானா இவன் தான், ஹச்சிராஜா குடும்பம் தான். அப்ப இந்த குடும்பமே முழு திருட்டு குடும்பம் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, அப்ப உண்மையான இந்து விரோதி ஹச்சிராஜா தான் அப்படின்னு வந்து சொல்றீங்க. அதுல மாற்றுக்கிறதே இல்ல. இந்து விரோதி மட்டும் இல்லங்க, அவன் மனித இனத்துக்கே விரோதமான ஆள் அவன்.